ஒரு ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்து வரும்போது, அவர் வயது சென்றவராக இருக்கும் போதும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் வயது சென்றவன தேவாலயத்திலே அவர் தூபம் காட்டும் போது தூதன் வந்து பேசுகிறார், நீண்ட நாட்களாக காத்திருக்கனே, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமா என்று அநேக சகரியை போல நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா அந்த வாக்கு தத்தத்தை மாறவே மாட்டார். ஆனால் அதை வர வைக்கும் என்ன செய்யுமா, காத்திருக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார் சொல்லியும் சகரியா நான் வயது சென்றவனே என்று சொல்லி பயந்தார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். காலம் அவர் முதிர் வயதானாலும் கர்த்தர் அழகான ஒரு ஆண் குழந்தையை சகரியாக்கு கொடுத்தார். அது சாதாரண குழந்தை இல்லைங்க, சாதாரண குழந்தை இல்லை. அந்த குழந்தை யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கே ஞானஸ்நானம் கொடுத்த குழந்தை. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வயது சென்றதாயிடுச்சு, இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்காது, இனிமேல் உன்னை காப்பாற்ற முடியாது. உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க. நம்ம விசுவாசமா இருப்போம். நீண்ட நாள் காத்திருக்குது இருதயத்தை இழக்க செய்யுமாம். ஒருவேளை உங்களோட விலகரமா இருக்கலாம், கைவிடமா இருக்கலாம், எல்லாமே விழுந்து போகுமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தொடக்கம் உன் வாழ்க்கை சொப்பமா அந்த முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் கத்த கொடுத்து உதவி செய்வார்.